ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஜோதிட தாள்களை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட தாள்கள், என்ன மாதிரியான ஜோதிட தாள்கள் அப்படிங்கிறத எல்லாமே இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. தற்போது ஆங்கில மாதத்தில் 3வது மாதமான மார்ச் மாதமானது பிறந்து நடந்துகிட்ருக்கு. மார்ச் மாதத்தில் ஒன்றாவது ஒரு முக்கியமான நாளானது மார்ச் 13ஆம் தேதி வருது. ஆக்சுவலி இந்த நாளில் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாசியுடைய 29ஆம் நாள் கிழமை இந்த நாளில் வியாழக்கிழமை. ஸோ இந்த நாள் என்ன ஒரு நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா பௌர்ணமியானது வருது. வரக்கூடிய பௌர்ணமி மாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி. இந்த பௌர்ணமி அன்னைக்கு இதை செய்கிறதுனால நன்மைகள் அதிகம் ஏற்படும் என்று சொல்லப்படுது. மாசி பௌர்ணமியில் நன்மைகள் ஏற்படுவது மட்டும் இல்லாமல் இந்த பௌர்ணமி அன்னைக்கு கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு பலனை கொடுக்கும் செய்யும். அதில் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பௌர்ணமியிலேருந்து என்ன தாக்கம் ஏற்படும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பௌர்ணமிக்கு பிறகு தனுசு ராசியில் பிறந்தவங்க உங்கள் அத்தனை பேருக்கும் என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற எல்லா தாள்களையுமே இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்க தெரிஞ்சு பலன் பெறுங்க. உங்கள் ராசிக்கு இந்த பௌர்ணமி சாதகமாக இருக்குமா இல்லையாங்கிறத தெளிவாக ஷேர் பண்ணுறேன். சாதகமாக இருந்தால் என்ன மாதிரி சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்குங்க. பாதகமாக இருந்தால் என்ன மாதிரி பாதகமாக இருக்குங்கிறதையும் தெரிஞ்சுக்குங்க. எல்லாத்தையுமே தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஆக்சுவலி இந்த பௌர்ணமி அன்னைக்கு பிரபஞ்சத்தில் நிறைய பாசிட்டிவான சக்திகள் நிறைந்திருக்கும். அந்த பாசிட்டிவான சக்திகளோட அடிப்படையில் தான் உங்களுக்கான பலன்கள் ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. அதை தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஸோ தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கான பலனை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. உங்களுக்கான பலனை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த பௌர்ணமி ஏன் சக்தி வாய்ந்த பௌர்ணமி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி வரும். ஆனால் இந்த மாசி பௌர்ணமி மட்டும் ஏன் இப்படி சக்தி வாய்ந்த பௌர்ணமி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இந்த பௌர்ணமி அன்னைக்கு நான் சொல்லக்கூடிய இதெல்லாம் நீங்கள் செய்தீங்கன்னா நார்மலாக பௌர்ணமியில் செய்கிறத விட பல மடங்கு பலன் நன்மைகள் உங்களுக்கு அதிகம் கிடைக்கும். அதனால் மாசி பௌர்ணமியில் எதை செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு தனுசு ராசிக்காரங்க அதை செய்து பயன்பெறுங்க. வாங்க உங்களுக்கான பலன் என்னங்கிறத இப்போ அதிரடியாக பார்க்கலாம். ஆக்சுவலி வானில் வளர்பிறை சந்திரன் வரக்கூடிய நாள் தான் பௌர்ணமி. மக நட்சத்திரம் எல்லா மாதத்தில் வந்தாலும் மாசி மாதத்தில் வரக்கூடிய மக நட்சத்திரம் மிகவும் மகத்துவம் வாய்ந்தது, சக்தி வாய்ந்தது. மாசியில் மகத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினம் அதனால் சக்தி வாய்ந்தது. ஸோ இதனுடைய சிறப்புகள் பற்றி கண்டிப்பாக இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்க தெரிந்து கொண்டே ஆகணும். மக நட்சத்திரத்துக்கு அதிபதி நவக்கிரகங்களில் நிழற்கிரகங்களாக ஒன்றான கேது பகவான் ஆவார். இவர் ஞானத்தையும் மோட்சத்தையும் அதிக அருள்பவர். கேது பகவான் ஞானத்தை அளிப்பதோடு மிகப்பெரிய கூடிய செல்வத்தை அள்ளித்தரக்கூடிய வல்லமை உள்ளவர். இப்படி பல புண்ணிய அம்சங்களை கொண்ட மாசி மாதத்தில் கேதுவின் நட்சத்திரமான மக நட்சத்திரத்தில் சந்திரன் வரக்கூடிய தினம்தான் மாசி பௌர்ணமி. இப்படி பூரண சந்திரன் அமையக்கூடிய நாளே மாசி மாத பௌர்ணமி என்று குறிப்பிடப்படுது. இந்த மாசி மகா பௌர்ணமி அன்னைக்கு கோவில்களில் சிவன், விஷ்ணு, முருகன் ஆகிய மூவருக்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள், யாகங்கள், உற்சவங்கள்லாம் நடைபெறும். அது மட்டும் இல்லாமல் இந்த தினத்தில் மற்ற மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி தினங்களில் விரதம் மேற்கொள்வது போன்று மாசி மாத பௌர்ணமி தினத்தில் நீங்கள் விரதம் இருக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கும். அதே போல் மாசி மாத பௌர்ணமியில் சத்யநாராயண பூஜை செய்வது மற்றும் மாலை நேரத்தில் சூரிய அஸ்தமனத்திற்கு பின்னர் அம்மன் கோவில்களில் வழிபாடு செய்வது இதெல்லாம் அதிக நன்மைகள் தரும். ஸோ அதனால் இதெல்லாம் கண்டிப்பாக செய்ய வேண்டும். மாசி மாத பௌர்ணமி அன்னைக்கு இன்னும் ஒரு படி சிறப்பு என்னன்னா திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வது. அந்த சமயம் வண்டுகள் மொத்தமாக பறக்கக்கூடிய காட்சி நீங்கள் பார்க்க வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படுமானால் உங்களுடைய பல மனித பிறவிகளுடைய கர்மாக்கள் அந்த நொடி பொழுதே தொலைந்ததாக ஐதீகம். மேலும் இப்பிறவிக்கு பிறகு இனி பிறவா நிலை உங்களுக்கு கிடைக்கும். மேலும் கல்வித்துறை, தாள்கள் தொழில்நுட்பத்துறை, வழக்கறிஞர் தொழில் போன்றவற்றில் ஈடுபடக்கூடியவங்களுக்கு மாசி பௌர்ணமியில் கிரிவல வழிபட்டால் அதிக பலன்கள் பெற முடியும் என்றெல்லாம் அடித்து கூறப்படுது. அதே போல் கணவனை பிரிந்து வாழ்பவர்கள், கணவருடைய அன்புக்கு இயங்கக்கூடிய தனுசு ராசிக்கார மனைவிகள்லாம் மாசி பௌர்ணமி என்று திருவண்ணாமலையில் கிரிவலம் சென்று வழிபாடு செய்திங்கன்னா கணவனுடைய அன்பை பெற்று இனம் பிரியாமல் வாழக்கூடிய அமைப்பு உண்டாகும். அதிக அளவு கடன் வாங்கி அதை திருப்தி செலுத்த முடியாமல் திணறவங்க கூட
மாசி பௌர்ணமியில் கிரிவலம் சென்று சிவனை வழிபாடு செய்கிறதன் மூலிமா கடன் பிரச்சனைகள் சுலபத்தில் தீரும். அதனால் மாசி பௌர்ணமியை கண்டிப்பாக தனுசு ராசிக்காரங்க மிஸ் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக வழிபாடு செய்து பயன்பெறணும். ஸோ இதுதாங்க பௌர்ணமியுடைய சிறப்பு என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்பேற்பட்ட இந்த பௌர்ணமிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத பார்க்க போகிறோம். உங்கள் ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கான பலனை நான் தெளிவாக உங்களுக்கு நட்சத்திரத்துக்கு ஏற்பவே சொல்கிறேன். ஸோ எல்லா பலனையுமே தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ தனுசு ராசிக்காரங்க மூலம், பூரடம், உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ தனுசு ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க பலன்கள் என்னங்கிறத பார்க்கலாம். ஆக்சுவலி சோம்பல் இல்லாமல் சுறுசுறுப்போடு இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த பௌர்ணமியிலிருந்து எதிர்பார்த்த காரியங்கள் மனதுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய விதத்தில் நடந்து முடியும். ஏன்னா கிரகங்கள் அந்த மாதிரி உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு. கடன் சுமலாக முற்றிலும் உங்களுக்கு குறையும். எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய எதிர்ப்புகள் எல்லாம் அகலும். எதையோ ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது உங்களுக்கு நல்லது. யாருக்காவது உத்தரவாதம் தரும்போது கவனமாக இருக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், பிரச்சனை உங்களுக்கு தான். சொல்லக்கூட காப்பாற்ற பாடுபட வேண்டியது இருக்குது. சொல்ல காப்பாற்ற பாடுபட்டிங்கன்னா உங்களுடைய பெயர் மேலோங்கும், இல்லைனா உங்கள் பெயர் கீழே போகும். அதனால் தனுசு ராசிக்காரங்க சொல்ல காப்பாற்ற பாடுபட வேண்டியது அவசியம். அப்புறம் தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு கடின முயற்சிக்கு பிறகு எதிர்பார்த்த லாபமானது இந்த பௌர்ணமிக்கு பிறகு சேரும். போட்டிகள் உங்களுடைய துறையில் குறையும். புதிய வாடிக்கையாளர்களால் திருப்தியானது உங்களுக்கு ஏற்படும். கடன் தொல்லைகள்லாம் முற்றிலும் குறையும். ஸோ தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான ப்ராப்ளங்கள்லாம் குறையும் என்று உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு நீங்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா அதில் குறிப்பிடப்பட்டிருக்கு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பதவிகள்லாம் தாமதமாக கிடைக்கும். புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்களாக இருந்தீங்கன்னா முயற்சி செய்யுங்க. இந்த பௌர்ணமியிலேருந்து நல்ல பலன் உங்களுக்கு ஏற்படும். ஸோ அதனால் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வேலைக்கு முயற்சி செய்யுங்க. கண்டிப்பாக நல்ல பலன் உங்களுக்கு ஏற்படும். அப்புறம் வாழ்க்கை துணையுடைய ஆலோசனையை கண்டிப்பாக நீங்கள் கேளுங்க. அது உங்கள் முன்னேற்றத்திற்கு உதவியாக இருக்கும். அப்புறம் எதிர்பாராமல் ஏற்படக்கூடிய குடும்ப செலவை சமாளிக்க தேவையான பண உதவி கிடைக்கும். எல்லாத்துக்கும் மேலே சுக்கிரனுடைய சஞ்சாரத்தால் வீட்டிற்கு தேவையான வசதிகள் கிடைக்கும். அப்புறம் நண்பர்கள், உறவினர்கள் இவங்க மூலம் தேவையான உதவிகள் உங்களுக்கு கிடைக்க பெறுவீங்க. இதை எல்லாமே பெற்றுக்குங்க. அப்புறம் பெண்களுக்கு அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும்போது இந்த பௌர்ணமிக்கு பிறகு கவனமாக இருக்கணும். எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது நல்லது. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு தான் நஷ்டம் ஏற்படும். அதுக்கப்புறம் கலைத்துறையில் சேர்ந்தவர்களாக இருந்தீங்கன்னா உற்சாகமாக செயல்பட்டிங்கன்னா வேலைகளை உடனுக்குடனே செய்து முடிக்க முடியும். புதிய பதவி அல்லது பொறுப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். எல்லாத்தையுமே சாதகமாக பயன்படுத்தி முன்னேற முயற்சி பண்ணுங்கள். குடும்பத்தினருடன் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளுங்கள். அந்த சூழ்நிலைலாம் உங்களுக்கு வரும். ஸோ இது கலைத்துறையில் சேர்ந்தவர்களுக்கு நடக்கும். அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு மன திருப்தியோடு இந்த பௌர்ணமியிலிருந்து காரியங்கள் செய்திங்கன்னா ஈஸியாக சாதகமான பலன் பெறுவீங்க. பயணம் செல்ல வாய்ப்புகள் நேரலாம். மனதிற்கு பிடித்தவர்களை சந்திப்பதற்கு வாய்ப்பு நேரிடும். பெரியவர்களுடைய சந்திப்பு கூட உங்களுடைய அரசியல் வாழ்க்கைக்கு மனதுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கும். உடனிருப்பவர்களோடலாம் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக பழகணும். அதுதான் நல்லது. ரகசியங்கள் கையாள்வதில் கவனமாக இருக்கணும். இல்லைனா உங்களுடைய ரகசியங்கள் வெளியே போய் பிரச்சனையாகும். அப்புறம் மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற ஆசிரியர்களுடைய ஆலோசனை கேட்டு பயன்பெறணும். அதுதான் உங்களுடைய மாணவர்கள் துறைகளுக்கு நல்லது. முயற்சிகள்லாம் வெற்றி பெறும். முழுமையாக உங்களுக்கு வெற்றி பெற அதிக கவனம் செலுத்தணும். இது மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த பௌர்ணமியிலிருந்து முழுமையாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் இதுதான் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் இந்த தாள்களை பார்த்து தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி தனுசு ராசியாக இருந்ததுன்னா இந்த பலனை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும்.
அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.